சனாதன தர்மம். மகாபாரதம். எப்போதும் உனது மக்களை பராமரிப்பதில் உன்னை அர்ப்பணித்துக்கொள். அறம் பயின்று பாவங்களை கைவிடு. மூதாதையரையும் தெய்வத்தையும் வழிபடு. அறியாமையினாலும் கவனமின்மையாலும் நீ எதையெல்லாம் செய்தாயோ அவற்றையெல்லாம் நீ செய்யும் அறப்பணிகளால் கழுவு. பெருமை மற்றும் கர்வத்தை கைவிட்டு பணிவு மற்றும் நன்னடத்தையை கைக்கொள். முழு உலகத்தையும் அடிபணிய செய்து இன்புற்று இரு. மகிழ்ச்சி உனதாகட்டும். இதுவே அறத்திற்கு உடன்படும் நடத்தையாகும். அறம் சார்ந்ததாக இதுவரை கருதப்பட்டு வந்ததையும் இனிமேல் கருதப்பட போவதையும் நான் உனக்கு உரைத்துவிட்டேன். கடந்த காலம் சம்பந்தமாகவோ எதிர்காலம் சம்பந்தமாகவோ நீ அறியாதது எதுவும் இல்லை. காலத்தால் துன்புறுத்தப்படும்போது விவேகிகள் அதில் மூழ்கி போவதில்லை. சொர்க்கவாசிகளும் கூட காலத்தை விஞ்ச முடியாது. காலம் அனைத்து உயிரினங்களையும் துன்புறுத்துகிறது. ஓ பாவமற்றவனே, உண்மை சம்பந்தமாக நான் சொன்னவற்றில் உனது மனது சந்தேகம் கொள்ள வேண்டாம். சந்தேகம் உனது இதயத்தை அடைய நீ அனுமதித்தால் உனது அறம் குறையும். பயனற்ற வாழ்வு 4 வகைப்படும். பயனற்ற தானம் 16 வகைப்படும். மகனில்லாதவன் வாழ்வு பயனற்றது. அறம் வழுபுபவர்கள் வாழ்வு பயனற்றது. அடுத்தவன் உணவில் வாழ்பவன் வாழ்வு பயனற்றது. கடைசியாக தனக்காக மட்டுமே சமைத்து பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் உணவளிக்காமல் அவர்களுக்கு முன்பாக உணவருந்துபவன் வாழ்வும் பயனற்றது. பயனற்ற 16 வகை தானங்கள். அறநோன்புகள் பயில்வதிலிருந்து விழுந்தவனுக்கு செய்யப்படும் தானம் பயனற்றது. தவறாக ஈட்டிய செல்வத்தில் செய்யப்படும் தானம் பயனற்றது. அறம் வழுவிய பிராமணனுக்கு செய்யப்படும் தானமும் திருடனுக்கும் போலி குருவுக்கும் செய்யப்படும் தானமும் பயனற்றதே. பொய்யனுக்கும் பாவிக்கும் நன்றியில்லாதவனுக்கும் செய்யப்படும் தானம் பயனற்றது.